நீங்க இத ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சிலர் பேசுறேங்கிற பேர்ல தன்ன பத்தி மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க. நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், நான் அத பண்ணியிருக்கேன், இத பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுடைய பேச்சு ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். நெக்ஸ்ட் டைம் நாம அந்த பெர்சன பார்த்தா தெறிச்சு ஓட ஆரம்பிச்சுருவோம். இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ் நீங்க தற்பெருமை பேசுறதுக்கு பதிலா அவங்களுக்கு பிடிச்ச மாரியான கன்டென்ட்ட இன்ட்ரஸ்டிங்கா பேசும்போது எல்லாருமே உங்களுடைய பேச்ச விரும்பி கேட்பாங்க. வெல்கம் டு KA ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இது லவ் கேம்பெயின் வித் மார்க்கெட்டிங் கான்செப்ட் சீரிஸ் பார்ட் 14. மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல இதை கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். வென் கம்ஸ் டு த ரிலேஷன்ஷிப், எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால் ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் பேசியே ஆட்சியை பிடிச்ச ஊர் நம்ம ஊர். ஆட்சியவே பிடிக்க முடியும் அப்படின்னா ஒரு பர்சனுடைய மனசில் இடத்த பிடிக்க முடியாதா என்ன? பட் இங்கே பேசுகிறதுங்கிறதையும் தாண்டி என்ன பேசுகிறோம், அதை எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சிமிலர்லி இன் மார்க்கெட்டிங், என்னுடைய ப்ராடக்ட்டை வாங்குங்க, என் ப்ராடக்ட் ரொம்ப பெஸ்ட்டு, என் ப்ராடக்ட் சூப்பர்னு மட்டும் சொல்லாமல் உங்களுடைய ப்ராடக்ட் உங்கள் ஆடியன்ஸுடைய லைஃப்பை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுது அண்ட் அதுக்கு ரிலேட்டடான வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது உங்கள் ஆடியன்ஸ் மனசில் உங்களால் ஒரு ஸ்ட்ராங் இடத்த பிடிக்க முடியும். ஸோ இதே மாதிரி மார்க்கெட்டிங் கான்செப்டை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.